எனக்கு 108 அப்படியெல்லாம் போச்சு, 110 அந்த மாதிரிலாம் போச்சு. ஆக்சிஜன் வச்சு தான் என்னையே காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைலாம் வந்தது. ஓகே, இங்கெல்லாம் காப்பாற்ற முடியாது, நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. இப்போ நான் ப்ரே பண்ணது என்னன்னா, ஓகே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பேபி நல்லபடியாக வெளில எடுத்துருங்க. ஸோ அதை தான் என் ஃபேமிலி மெம்பர் கிட்ட சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கே தெரிய வந்துருச்சு, மூச்சு விட முடியல, பிளட் லீக் ஆகுது, எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. ஓகே நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சது அப்படின்ற ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்ல. ஸோ அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணினேன், நம்ம சாக போகிறோம் தெரிஞ்சு போச்சு, கண்ணு முன்னாடியே தெரியுது. ஸோ அப்போ ஓகே பேபி நல்லா இருக்காங்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓகே டாக்டர் பண்ணிவிட்டு, அப்போ அந்த ஸ்டாப் ஆகுற மாதிரி எல்லாம் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பிளட் ஓகே பயப்படுது பொண்ணு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த ஒரு 6 to 7 hours நான் நார்மலாக இருந்தேன். நார்மலாக இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே நானே ரெக்கவர் ஆகிட்டேன், நம்ம நல்லா ஆகிட்டோம், நம்ம பேபி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டோம். அன்னைக்கு நைட்டே என்ன ஆயிடுச்சுன்னா, திருப்பி மூக்கில் பிளட் வர ஆரம்பிச்சு அந்த ஒரு 1 hour அப்படியே நான் கான்சியஸ் இல்லாமல் போயிட்டேன். அதுதான் நான் லாஸ்ட்டாக என் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தது. 2 ஸ்ட்ரக்சர் போட்டு உடம்ப வச்சா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப ஊதிடுச்சு. ரொம்ப லீனாக இருந்த பொண்ணுனா அவ்வளோ தூரம் உடம்பு, பேபி வயிற்றுல இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப போராடி உயிரை திருப்பி கடவுள் கொடுத்த மாதிரி.